ஆமாங்க, நம்ம வாழ்க்கையில் அதிகமாக இந்த வியாதிகளுக்காக நம்ம ஜெபிச்சுட்டு வரோம். இந்த வியாதியிலேருந்து ஒரு விடுதலை வேணும் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம வார்த்தையை வச்சு அந்த வியாதியை பார்த்து நம்ம ஜெபிக்கும் போது அது நிச்சயமாக போகுங்க. ஆமாங்க, ஆண்டவருடைய வார்த்தையில் அவ்வளோ மகிமை இருக்குது. அந்த வசனத்தையும் அந்த வார்த்தையும் நம்ம டெய்லியும் படிக்கும் போது, நம்ம வாயை தந்து அந்த வார்த்தையை படிக்கும் போது நமக்கு நிச்சயமாக ஒரு விடுதலை ஆகும். சில பேரால் படிக்க முடியாது, ஆனால் அதை கவனித்து ஆண்டவர்கிட்ட விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது நிச்சயமாக அந்த வியாதியிலேருந்து விடுதலை நடக்கும். என் கூட சேர்ந்து இந்த வார்த்தைகளை படிக்கிறீங்களா? அதாவது ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு தடவையாச்சு டெய்லியும் கேட்டு இந்த வார்த்தையை சொல்லி ஜெபிங்க. நிச்சயமாக அற்புதம் நடக்கும். நானே உன்னை சுகமாக்கும் தேவன். யாத்திராகமம் 15:26. நீ இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம். ஆதியாகமம் 6:3. வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன், உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். யாத்திராகமம் 23:25-26. சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவேன். உபாகமம் 7:15. உங்கள் நாட்களும் உங்கள் பிள்ளைகளின் நாட்களும் பூமியின் மேல் வானம் இருக்கும் நாட்களைப் போல அநேகமாயிருக்கும். உபாகமம் 11:18. நான் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியால் சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக திருப்பினேன். உபாகமம் 23:5. நெகேமியா 13:2. நியாயப்பிரமாணத்தின் சாபமாகிய பெரிய வாதைகள், நீங்காத கொடிய ரோகங்கள், வியாதிகள், பிணிகள், நோய்கள் இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து நீக்கலாக்கி நான் உன்னை மீட்டு கொண்டேன். உபாகமம் 28:51-61. கலாத்தியர் 3:13. உன் நாட்களுக்கு தக்கதாய் உன் பலனும் இருக்கும். உபாகமம் 33:25. உன்னை மீட்கும் பொருளை நான் கண்டுபிடித்தேன். உன் மாம்சம் இளம் வயதில் இருந்ததை பார்க்கிலும் ஆரோக்கியம் அடையவும் உன் வாழ வயது நாட்களுக்கு திரும்புவாய். யோபு 33:24-25. நான் உன்னை காத்து உன்னை ஜீவனோடு வைப்பேன். சங்கீதம் 41:2. வியாதி படுக்கையில் இருக்கும் உன்னை நான் தாங்கி பலன் கொடுப்பேன். உன்னுடைய வியாதியின் படுக்கை முழுவதையும் நான் மாற்றி போடுவேன். சங்கீதம் 41:3. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. சங்கீதம் 91:10. நீடித்த நாட்களால் நான் உன்னை திருப்தியாக்குவேன். சங்கீதம் 91:16. நான் உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறேன்.